ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கும்பகோணம் கடப்பா. இது ரொம்ப நாளாக செய்யணும்னு நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அது செய்கிறேன். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாசி பருப்பு, 2 உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை நல்லா அழுக்கு இல்லாமல் நல்லா கழுவிடணும். தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா பாசி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, பாசி பருப்பை முதலே நான் வறுத்து வச்சுருங்க. வறுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். முதலே வறுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த பாசி பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு அது குக்கரில் வச்சு நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ இந்த பாசி பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி 3 தடவை 4 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாசி பருப்பை கழுவியாச்சு. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு பாசி பருப்பை இதில் போட்டுடலாம். பாசி பருப்பை நல்லா வேகணும், அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி அதுலேயே நான் போட்டுட்டேன். 4 விசில் 5 விசில் வச்சு நல்லா வேகணும். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிய வேகணும் பாருங்கள். அதனால் 4-5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு இதை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், நீங்கள் செய்ய போகிற அளவு பொறுத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் மத்தலைன்னா இன்னும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டு தனியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். போட்டு நைஸாக முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் போட்டுடணும். இது நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுமே 2 லவங்கம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு லேசாக வதங்கினா போதும். இப்போ தான் நான் லவங்கம் போடுறேன். லவங்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை வதக்கிடலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இந்த இடத்துல நீங்கள் இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு உங்களுக்கு வேணுன்னா கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடு இந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு தாராளமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா உடச்சக்கடலை போட்டதுனால கடாயில் ஒட்டும், சீக்கிரமாக கட்டி ஆயிடும். அதனால் இதை தாராளமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. தண்ணி தாராளமாக ஊற்றுங்க. நல்லா கொதிக்கணும். அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றுங்க. இது கொதித்து நல்லா ரெடி ஆகிறதுக்குள்ளேயே உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணிக்கலாம். தோலை எடுத்துட்டு நல்லா பொடியாக மசிக்கக்கூடாது. 1-2 தான் மசிக்கணும். அது மாதிரி 1-2 மசித்து ரெடி பண்ணி வச்சுட்டு கொதிக்கிற சமயத்தில் இந்த உருளைக்கிழங்க போடணும். போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கும்பகோணம் கடப்பா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம சப்பாத்தி பூரிக்கு உருளைக்கிழங்கு தான் நம்ம செய்வோம். மசாலா அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இப்போ உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதி வரணும், நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் காரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் போடணுன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி அது மேலே நம்ம போட்டுடலாம். வேகும் போதே நம்ம போட்டு செய்யும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கணும்.
அவ்வளோதாங்க, இந்த கும்பகோண கடப்பா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கும்பகோண கடப்பாவோட சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் தான் நான் வாங்கியிருந்தேன், வீட்டில் செய்யலை, வெளியே வாங்கியிருந்தேன். இதோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இட்லி தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் அது மாதிரி வைக்காமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இடியாப்பத்தோடு சாப்பிட அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க, திரும்பி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.